தொடர்கின்றன. உலக புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. உலகம் முழுவதும் புற்றுநோயினால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். புகையிலை பொருட்கள் பயன்படுத்தும் 65% மேற்பட்டோர் இந்நோயினால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். புற்றுநோயின் அபாயத்தை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் ஆண்டுதோறும் பிப்ரவரி 4ஆம் தேதியான இன்று புற்றுநோய் ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி உலகம் புற்றுநோய் நிறுவனமும் பெண்நலம் என்ற அமைப்பும் இணைந்து சென்னை மெரினா கடற்கரையில் விழிப்புணர்வு ஊர்தி ஊர்வலம் ஒன்றை நடத்தியது. இதில் புற்றுநோய் குறித்த பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. உலக புற்றுநோய் தினம் இதை அனுசரிக்கும் பொருட்டு பெண்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக குளோபல் கேன்சர் கன்சர்ன் இந்தியா என்ற அமைப்பும் பெண்நலம் என்னும் அமைப்பும் இணைந்து இந்த விழிப்புணர்வு பஸ் ஊர்தி ஊர்வலத்தை நடத்தி வருகிறது. இந்நிகழ்ச்சிகளில் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு புற்றுநோய்க்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதனிடையே பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அதிக காரமான உணவுகளை தவிர்ப்பதன் மூலம் புற்றுநோயின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். புற்றுநோய் என்பது சில செயற்கை ரசாயன பொருட்களால் நம்மளுடைய உடலியல் செல்களில் சில பாதிப்புகள் ஏற்பட்டு நார்மல் செல்கள் அப்நார்மல் செல்களாக மாற்றி அதிவேகமாக வளரக்கூடியதை நம்ம புற்றுநோய் என்கிறோம். ஆண்களுக்கு அதிகமாக நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய் ரொம்ப அதிகமாக வருகிறது. பெண்களுக்கு மார்பக புற்றுநோய். சேலம் அருகே நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்புறம் கனரக வாகனம் ஒன்று மோதியதில் ஒரு பெண் உட்பட 3 பேர் பரிதாபமாக பலியானார்கள். சேலம் மாவட்டம் தின்னம்பட்டியிலிருந்து அரசு பேருந்து ஒன்று இன்று அதிகாலை பயணிகளுடன் சேலம் பழைய பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது சிக்கனம்பட்டி என்ற இடத்தில் பேருந்து நின்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த கனரக வாகனம் ஒன்று பேருந்தின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. இதில் ஒரு பெண் உட்பட 3 பேர் பலியானார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்து சேலம் மற்றும் ஓமலூர் அரசு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். காலைல அந்த சிக்கனம்பட்டிங்கிற ஊரில் விசேஷம் போட்டிருந்தாங்க சார். சரி, கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் பஸ்ஸுக்கு ஏறதுக்கு நின்றுருந்தோங்க. தின்னப்பட்டியிலேருந்து வந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாப் நிற்கிங்க. நிறுத்தி பஸ் ஏறக்குள்ளே ஏறினதான் தெரியுங்க, பின்னாடி லாரி வந்து அடித்து அப்புறம் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தால் அப்படி அவர் இறந்துட்டாருன்னு வந்து சொன்னாங்க. நின்றுட்டு வந்து நான் மயக்கத்தில் இருக்கக்குள்ள தண்ணி தெளிச்சு விட்டு சொன்னாங்க. அதுதான் தெரியும் சார், மற்றது தெரியாது சார் என்ன ஆச்சு எப்படி அடிபடுச்சுன்னு. இதேபோல் கோவில்பட்டி அருகே தைப்பூசத்தை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது மினி லாரி ஒன்று மோதியதில் 2 பெண் பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே பலியானார்கள். இதையடுத்து மினி லாரியை பறிமுதல் செய்த போலீசார் தப்பியோடிய ஓட்டுநரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேட்டுப்பாளையத்தில் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு தமிழ்நாடு NCC சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் துப்பாக்கி சுடும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு துப்பாக்கிகளை கையாளும் முறை பற்றியும் துப்பாக்கி சுடும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சியில் சிறப்பாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெறும் துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கு பெறுவார்கள். இந்த தேசியப்படை மாணவர்களுக்கு இந்த பயிற்சி அளிப்பதற்கு முக்கிய மூல காரணமே அவர்கள் தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக தான். எதிர்காலத்தில் இவர்கள் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இராணுவத்தில் பயிற்சி பெறுவதற்கோ மற்ற பணிகளில் ஈடுபடுவதிலோ இவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தானாகவே. தானே புயல் நிவாரணத் தொகை வழங்கக் கோரி தாங்கள் கொடுத்த 5500 மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காததை குறித்து ஆத்திரமடைந்த விவசாயிகள் செங்கம் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவு வாசலை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தாலுகாவில் தானே புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் 5500 பேர் தங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கக் கோரி தாலுகா அலுவலகத்தில் மனு கொடுத்திருந்தனர். ஆனால் அந்த மனு மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இந்நிலையில் இன்று செங்கம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அவர்கள் தானே புயல் பாதிப்புக்கான நிவாரணத் தொகை கொடுக்க கோரி மனுக்கள் குறித்து கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு அதிகாரிகள் அந்த மனுக்கள் பற்றி இப்போது பேச வேண்டாம் என்று கூறியதால் விவசாயிகள் ஆத்திரமடைந்து தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு
அந்த நுழைவு கேட்டை பூட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்து சமரசம் செய்து கூட்டத்தை கலைத்தனர். இங்க செங்கம் வட்டார அளவில் இருக்கிற அத்தனை துறை அரசு ஊழியர்களும் மதிக்கிறதுல விவசாயிகள் வந்து நீங்க கவர்மெண்ட்ல கிட்ட போய் கேளுங்க, எங்ககிட்ட ஆள் குறைய அப்படின்றாங்க. நிர்வாக சட்டம்னு ஒன்று இவங்க நிர்வாகத்துக்குள்ள வச்சுக்கிட்டு விவசாயிகளை அலகழிக்கிறாங்க. கொடுத்த மனுவுக்கு பதில் கொடுக்கறதுல லஞ்சம் வந்து கொடி கட்டி பறக்குதுங்க. கம்பம் பகுதியில் முள்ளங்கி கிழங்கு விளைச்சல் அதிக மகசூல் கிடைத்தும் உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் கவலையடைந்து வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் முள்ளங்கி கிழங்கு விவசாயம் நடைபெறுகிறது. மருத்துவ குணமுடைய இந்த முள்ளங்கி சாகுபடி 50 நாட்களில் முடிந்துவிடுகிறது. மேலும் இந்த ஆண்டு நல்ல பருவமழை பெய்துள்ளதால் முள்ளங்கி விளைச்சல் அதிகரித்துள்ளது. தற்போது அறுவடை செய்யப்பட்டுள்ள முள்ளங்கி கிழங்குகள் அனைத்தும் திருச்சி, மதுரை, ராமநாதபுரம் உட்பட பல மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முள்ளங்கி கிழங்கிற்கு அரசு நிலையான விலை நிர்ணயம் செய்வதோடு மானிய விலையில் பூச்சி மருந்து, உரம் போன்றவற்றை வழங்கிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முள்ளங்கி விலைவாசி கூட குறைய விவசாயம் இருக்கு. இது வந்து நிர்ணயமாக விலை விற்க மாட்டுது. ஒரு நிர்ணயமாக விலை விற்றாச்சா நாங்கள் எங்களுக்கு கட்டுப்படி ஆகும். கூலி ஆளுகளுக்கு இதுகளுக்கு கொடுக்குறதுக்கு இதுக்கு மாநிலமாக அரசு வந்து பூச்சி மருந்து இது வந்து மானியத்தில் கொடுத்தாச்சா எங்களுக்கு கட்டுப்படி வரும். சேலம் கெங்கவள்ளி அருகே உள்ள புனித காணிக்கை அன்னையின் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள கோனேரிப்பட்டியில் பழமை வாய்ந்த புனித காணிக்கையின் அன்னை பேராலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் தேர் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் புனித காணிக்கை அன்னை முக்கிய வீதிகளின் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சென்னை அருகே துப்புரவு பணியாளர்களுக்கு சீருடை வழங்கப்படாததை கண்டித்தும் காலதாமதமாக மாத ஊதியம் வழங்குவதை கண்டித்தும் துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சியைச் சேர்ந்த அம்பத்தூர் 7வது மண்டலத்தில் 500க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இப்பணியாளர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக சீருடை வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தனர். மேலும் அம்பத்தூர் நகராட்சியை சென்னை மாநகராட்சியோடு இணைத்த பின்னர் அவர்களுக்கு வழங்க வேண்டிய மாத ஊதியத்தை காலதாமதமாக வழங்கி வருகின்றனர். இதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சியில் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி நகரசபை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் நகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள், நகர் நல அலுவலர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் உட்பட 350க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி பலமுறை அரசிடம் கோரிக்கை விடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாத தமிழக அரசை கண்டித்து நாகர்கோவில் நகராட்சி கவுன்சிலர்கள் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் நகராட்சியில் 15 துப்புரவு ஆய்வாளர் பணியாளர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த அரசாங்கம் வெறும் 5 பணியாளர்களை மட்டும் அனுப்பியுள்ளது. எங்களால் இந்த நாகர்கோவில் நகராட்சியை நடத்த முடியாமல் நாகர்கோவில் நகராட்சி மக்களுக்கு துரோகம் செய்யும் அரசாக இந்த அரசு இருக்கின்றது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாதனைகளில் எத்தனையோ விதம் உண்டு. ஒருவரின் சாதனையை மற்றொருவர் முறியடித்து சாதனை புரிவது இயல்பு. அந்த வகையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் 3 நிமிடத்தில் தொடர்ந்து 202 முறை இடுப்பை அசைக்காமல் வயிற்றை மட்டும் சுழற்றி காட்டி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார். ஏற்கனவே அமெரிக்காவின் நியூயார்க்கைச் சேர்ந்த ஜான் மெக்கன்ட்ரிக் என்பவர் இடுப்பை அசைக்காமல் வயிற்றை மட்டும் 46 முறைதான் சுழற்றி கின்னஸ் சாதனை செய்திருந்தார். அந்த சாதனையை முறியடிக்கும் வகையில் தற்போது விக்னேஷ் இந்த சாதனை புரிந்துள்ளது சாதனைதானே. ஒலிம்பிக் பதக்கத்தின் வடிவத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடம் சீனாவில் உருவாகிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.